Mr. Kalayasan, the Chairman, Future Dream Academy, Malaysia. Is going to present a special surprise to our beloved chairman, sir. I'm Muhammad from UC College of Aviation Malaysia. I'm the Dean of the Faculty of Science and Technology. First, I was very welcome to UC Sungai America Institute, and whenever I come here, okay, because I come from the industry, okay, we are Unichem, we are really close with the industry. So all the lecturers, all the experts, they are coming here actually straight away from the industry. So when we came here the first day, we noticed that this is the institute where the leader is born. Okay, so the quality, okay, of the facilities, the quality of the students are far beyond my imagination. So it is kudos, it's a great job to chairman and those all in this Chennai American Institute. Okay, great job everyone. I'm Roshni from Bachelor in Aviation. I'm very thankful to this college for giving me experience about aircraft operations. They have taught me about fundamentals of aviation, airport detailing, and lots of various range of subjects. And we also have very experienced staff who give us really good training. Thank you. Very happy evening, my dear press people. உங்களை வந்து அடிக்கடி சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இவ்விழாவினுடைய கதாநாயகன் மதிப்புக்குரிய கலையரசன் சார். கலையரசன் சாருடைய ஸ்பெஷல் என்னென்னா எவ்ரிடே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பல கண்ட்ரி. அப்படி ட்ராவல் பண்ணும்போது அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் பல பேரை பல இடங்களில் பெரிய பொசிஷனில் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு நிறைய கிடச்சிது. கலையரசன் சாருடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா இந்தியன்ஸ் உலகம் பூரா ஒரு ஹை பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற எய்மோட பல கண்ட்ரியோட தொடர்பை ஏற்படுத்தி பல இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக இந்தியன்ஸை அடுத்த லெவலுக்கு எடுத்து வர்றதில் சாரோடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. ஸோ அதை சாரை வரவேற்கிறதுல சென்னை சமுதாயம் ரொம்ப பெருமைப்படுது. அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய ஜெயின் ஆனந்த் சிங் சார், மிஸ்டர் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரி இறங்கி வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஜெயின் ஆனந்த் சிங் அண்ட் உமர் அப்துல்லா சார் ஃப்ரம் யூனிகாம் யூனிவர்சிட்டியோடைய டீன், இவங்க எல்லாரையுமே வரவேற்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆக்சுவலாக முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு தான் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியாக தேடி தேடி அலைஞ்சு ஒவ்வொரு கண்ட்ரியாக ஏறி இறங்குவாங்க. ஒரு 10 யூனிவர்சிட்டியை சாய்ஸ் எடுத்துக்குவாங்க, ஒவ்வொரு கண்ட்ரியாக ஏறி இறங்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி அந்த தேடுதலுக்கே பல கோடி செலவாகும், பல லட்சம் செலவாகும். அந்த பல கோடி பல லட்சத்தை நாங்கள் இப்போ சேவ் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டால் நேர யூனிவர்சிட்டி எக்ஸ்பர்ட்டையே நேர சென்னைக்கு கொண்டு வந்தோம். அப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய யூனிகாம் யூனிவர்சிட்டி. என்ன அதில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் அதனுடைய ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா பல ஏர்லைன்ஸில் பைலட்டாக கேப்டனாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவருக்கு ஏகப்பட்ட வேர்ல்டு லெவலில் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது.
ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி உருவாகணும் அப்படிங்கிறத கூட இருந்தே சொல்லித்தரக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல் வாய்ப்பு யூனிகாம்ல கிடைச்சது. இந்த வாய்ப்பு நம்மளுடைய இந்தியன்ஸுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் பல தடவை அங்கே விசிட் பண்ணி கலையரசன் சாருடைய ஹெல்ப் மூலமாக இன்னைக்கு நாம இன்டர்நேஷனலில் இருந்து எக்ஸ்பர்ட் ஒரு 5 பேர் கூட்டு வந்திருக்கோம். இது சார் எடுத்துக்கிட்டா இன்டர்நேஷனல் ஆப்ரேஷனை பற்றி உமர் அப்துல்லா டி பெரிய எக்ஸ்பர்ட். அதே மாதிரி ஒரு ஏர்போர்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. கேபின் குரு எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகுதுன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கணுங்கிறத பற்றி சொல்லித் தர்றதுக்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், டிஸ்பேச்சர் எல்லா எக்ஸ்போர்ட்டையும் நேரடியாக கூட்டு வந்து சொல்லித்தரதுடைய ஒரு விளைவு என்னன்னு கேட்டால் இன்னைக்கு விதை போட்டிருக்கோம். பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ல இருந்து வந்து சொல்லி கொடுத்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் இவங்க ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகிறதுக்கு இது காரணமாக இருக்கும். நான் இந்த நிகழ்வை ஒரு வரலாற்று நிகழ்ச்சியோடு தொடங்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஸ்காண்டினேவியன் ஏர்லைன்ஸோடைய தலைவர் ஜான் கார்ல்சன் அப்படி இருக்கு. அவருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அன்னைக்கு என்னன்னு கேட்டால் ஒரு பேசஞ்சர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய ஏவியேஷன் அவருடைய ஃப்ளைட்டில் உள்ளே என்ட்ராரு. 300 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ இன்னொருத்தர் உள்ளே என்ட்ராரு. இந்த கேபின் குரூப் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே ஒன்று தள்ளிட்டு போவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ளைட்டில் போகும்போது. அந்த ட்ரேல ஒரு சின்ன காஃபி கரை இருந்தது. என்ன இருந்தது? காஃபி கரை இருந்தது. அப்போ அது வந்த பேசஞ்சர் என்ன அவர்கிட்ட கேட்டுக்கிறாரு, பக்கத்திலேயே ஓனர் அன்னைக்கு டிராவல் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காரு. யாரு? ஜான் கார்ல்சன். அவர்கிட்ட கேட்டுக்கிறாரு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், காஃபி கரையை க்ளீன் பண்ணாதவங்க இன்ஜின் கரையை ஒழுங்காக வச்சுருப்பாங்களா? இன்ஜினை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுவாங்களா? கேள்வி எப்படி வருது பாருங்க பேசஞ்சர். ஒரு காஃபி கரையே ஒழுங்காக தொடக்காதவங்க இன்ஜினை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு இயல்பாக கேட்டுக்கிறாரு ஒரு பேசஞ்சர். அன்னைக்கு அவருடைய லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, உடனடியா அவருடைய என்டையர் டீமை கூப்பிட்டு இனிமேல் பேசஞ்சர் உள்ள வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கணும், அதனால ஒரு சின்ன கரை கூட எதுலையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாரு. அதனுடைய விளைவு தான் ஃப்ளைட்ல போன எல்லாருக்குமே தெரியும். ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, க்ளீன் பண்ணிடுவாங்க. நமக்கு முன்னாடி ஏதாவது திங்ஸ் இருந்தால் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிக்குவாங்க. ஒரு சின்ன கரை கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணு கருத்துமாக இருப்பாங்க. அதே வேலையை தான் சென்னை சமுதாய பண்ணுது. சென்னை சமுதாய படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சின்ன கரையோ குறையோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இன்டர்நேஷனலில் இருந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் கூட்டு வந்து கோடிகள் செலவானாலும் கூட நம்மளுடைய ஸ்டூடெண்ட் மிகப்பெரிய பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நான் கண்ட கனவு. அது இப்போ நிறைவாகும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நாம இருக்கிற உலகம் இந்தியா கோல்டன் டைம்ல இருக்கும். எப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய குரோத் நோக்கி வளர்ந்துகிட்டே இருக்கு. எப்படி சார்? நான் ஈஸியா ஒன்னே சொல்றேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க பஸ் ஸ்டாப்ல கூட்டம் அதிகமா இருக்கு. இப்ப போனீங்கன்னா ஏர்போர்ட்ல கண்ணாபண்ணான்னு கூட்டம், ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமான கூட்டம் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் மட்டும் இப்போ இன்னைக்கு எவ்வளவு ஏர்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடந்த 10 வருஷத்துல டபுளா ஏர்போர்ட் மாறி இருக்கு. எத்தனை ஏர்போர்ட் இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனி ஐடியா? என்னை விட நீங்க தான் நிறைய பேரை மீட் பண்றீங்க, நிறைய டெய்லி அவ்வளோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்றீங்க, ப்ளஸ் மீட். என்னை விட உங்களுக்கு தான் நிறைய நாலேஜ் இருக்கும். அந்த அடிப்படையில் கேட்குறேன், இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஏர்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆபரேஷனல் ஏர்போர்ட் 163. இப்போ ஒரு ஏர்போர்ட் ஆட் பண்ணி 164. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் 35. இது தவிர டொமஸ்டிக் ஏர்போர்ட் ஒரு 110. ஓவரால் ஆபரேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது 164 தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 70 இருந்தது. இந்த 10 வருஷத்துல 164 ஏர்போர்ட்டா மாறி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அது மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இனிஷியேட்டிவ் என்னன்னு கேட்டா, இது மிக விரைவில் அடுத்த 10 வருஷத்துல 360 ஏர்போர்ட்டா மாற போகுது. இந்த பரந்தூர் ஏர்போர்ட் அது மாதிரி ஏகப்பட்ட ஏர்போர்ட் இப்போ அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. அது எந்த அளவு ஃபாஸ்டா வரப்போகுதுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டோடைய உழைப்புல இருக்கு. இன்னும் 10 வருஷத்துல 360 ஏர்போர்ட் அப்படின்னா இந்தியாவோடைய growth வேற லெவல்ல இருக்க போகுது. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நம்மளுடைய சென்னை ஏர்போர்ட்ல மொத்தம் எத்தனை எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 14,000 பேர். நீங்க நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் சாட்ஜிபிடிலயோ அல்லது கூகுள் ஜெமினிலயோ கூகுள்லயோ நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ளங்கையில வந்துடும். அதாவது நம்மளுடைய சென்னை ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ற மொத்த பெர்மனன்ட் எம்ப்ளாயி மட்டுமே ஒரு ஏர்போர்ட்டுக்கு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு 14,000 பேர் தேவை. இது மாதிரி கோலாலம்பூர் ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், 60,000 மக்கள் ஒர்க் பண்றாங்க. அப்போ 164 ஏர்போர்ட்டுக்கு இப்ப எவ்வளவு பேர் தேவை அப்படின்னு கேட்டா பல லட்சக்கணக்கான பேர் தேவை. இன்னைக்கு யார் ஸ்கில்டா ஏவியேஷன் தரவா படிக்கிறாங்களோ அவங்க தான் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு போக முடியும். அதனால சென்னை சொல்றதா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வேலை ரெடியா இருக்கு. அந்த வேலைக்கு யார் தகுதி எந்த அளவு நல்லா கத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய லைஃபே இருக்கு. சுருக்கமா சொன்னா மற்ற காலேஜுக்கும் சென்னை சம்பிரதாயக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க மட்டும்தான் இந்த மாதிரியான கொலாபரேஷன் எம்ஓயு, அதாவது இங்க படிக்கிறவங்க 2 வருஷம் சென்னை சம்பிரதாய கேம்பஸ்ல படிப்பாங்க. நம்மகிட்ட கிட்ட சவுத் இந்தியா முழுக்க 7 கல்லூரி இருக்கு, 7 கேம்பஸ் இருக்கு. அந்த கேம்பஸ்ல 2 வருஷம் இந்தியாவில் படிப்பாங்க. 1 வருஷம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் போய் யூனிகாம்ல படிப்பாங்க. 6 மாசம் யூனிகாம் யூனிவர்சிட்டியில, அடுத்த 6 மாசம் மலேசியாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போய் ஒர்க் பண்ண போறாங்க. இப்படி பெரிய வாய்ப்பு வேற யாருக்குமே கிடைக்கல. இப்ப கிடைச்சிட்டு இருந்த வாய்ப்பை யாரு சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்களுடைய லைஃப் வேற லெவல்ல மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணும் போதே நல்ல இன்டர்ன்ஷிப்ல மட்டும் இல்லாம இதனுடைய இன்டர்ன்ஷிப் மூலமா வரக்கூடிய சேலரியே லேக்ஸ் கணக்கில் இருக்கு. இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக சென்னை சம்பிரதாய மேனேஜ்மெண்ட் நிறைய எஃபர்ட் எடுத்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நாம இன்னைக்கு இந்த எம்ஓஇ மூலமா இந்த வருஷமே கம்மிங் மந்தே தட் இஸ் பாத்தீங்கன்னாக்க ஜூன்ல ஒரு பேட்ச் கிளம்ப போறாங்க. அவங்க இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் அவங்களுக்கு கிடைக்கும் போது ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேயே ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை. இது தவிரங்க இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா இதுவரைக்கும் நடக்காத ஒரு ஹிஸ்டாரிக்கல் நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏர் ஏஷியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏர் ஏஷியாவோட ஸ்பெஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? உலகத்திலேயே லோயஸ்ட் ஃப்ளைட் ஃபேர் எக்கனாமிக் ஃப்ளைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏர் ஏஷியா மட்டும்தான். இன்னைக்கு வரை ஆயிரக்கணக்கான ஃப்ளைட் எல்லா கண்ட்ரிலுமே ஆப்ரேட் பண்றாங்க. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஏர் ஏஷியாவுடைய சிஇஓவை நான் மீட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தருணம் நம்ம கலையரசன் சார் மூலமா நமக்கு கிடைச்சது. ஸோ நாங்கள் ஏர் ஏஷியாவுடைய கார்பரேட் ஆஃபீஸுக்கு போன மாதம் போயிருந்தோம். பொதுவாக எல்லாரும் சொந்தமாக கார் வச்சுருப்பாங்க, பைக் வச்சுருப்பாங்க. அவங்க யாருன்னா வச்சுருக்காங்க சொந்தமாக ஏர்போர்ட் வச்சுருக்காங்க. அவங்களுடைய கார்பரேட் ஆஃபீஸ் பக்கத்தில் சொந்தமாக மிகப்பெரிய ஏர்போர்ட், அதில் ஒரு 1000 ஃப்ளைட் அங்கே நிற்கிது. அந்த ஒரு இந்த கூகுள் ஆஃபீஸ் போனால் எப்படி ஒரு ஃபீல் வரும், அதே ஃபீல் எனக்கு வந்து ஏர் ஏஷியா ஆஃபீஸ் போகும்போது அப்படி ஒரு புல்லரிச்சு போச்சு சொல்லுவேன். அப்படி இருந்தது ஃபெசிலிட்டி எல்லாமே. அவரை மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டால் மிகப்பெரிய லட்சக்கணக்கான எம்ப்ளாய் ஒர்க் பண்ணுற ஏர் ஏஷியாவோட சிஇஓ எனக்கு சென்னை சம்பிரதாயம் தெரியும்னு சொன்னார். போய் மீட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன வார்த்தை ஐ நோ சென்னை சம்பிரதாயம், வெல்கம் டு சென்னை, வெல்கம் டு மலேசியா அப்படின்னு. இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதுக்கு அடுத்தடுத்த நிகழ்வா இதுவரைக்கும் ஏர் ஏஷியா ஐஐடியில இருந்து மட்டும்தான் வேலைக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. இந்தியாவில் ஐஐடி மட்டும்தான். ஸ்டார்டிங் சேலரி 3.5 lakhs. ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா வர்ற மே 1ஆம் தேதி ஏர் ஏஷியாவுடைய சிஇஓ மிஸ்டர் மகேஷ் சார் நேரடியாக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னு கேம்பஸ் டிரைவ் நடக்க போகுது. அதில் யார் யார் கேபபிள் எலிஜிபிளோ அவங்க மலேசியாவில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கூடிய ஒரு இமிடியேட் வாய்ப்பு கிடைக்கும் போது ஸ்டார்டிங் சேலரியே 3 lakhக்கு மேலே. இது தவிர ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கும் போதே படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி 6 மாத இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இப்போ ஏர் ஏஷியாவிலேயே கிடைக்கும் போது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இதையெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை தரவாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிற அவங்களுடைய லைஃப் கலர்ஃபுல்லாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. நம்ம கூட பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் புது புது எக்ஸ்பர்ட்டை நம்ம கூட்டு வந்துகிட்டே இருக்கோம்.
போன மாதம் தான் ஹாங்காங்கில் இருந்து சர்மிளா மேடம் வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏர்லைன்ஸோடைய பசிபிக் ஏர்லைன்ஸோடைய சீஃப் ட்ரைனர். அவங்க இங்கே வந்து பசங்களுக்கு ஒன்று பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வாரம் இருந்தாங்க. அந்த ட்ரைனிங் மூலமாக இன்னைக்கு பல பசங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துருக்கு. இப்போ ஒரு 5 பேர் வேரியஸ் கண்ட்ரிலேருந்து வந்து ஒன்று இப்போ டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பசங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது நானும் இவங்கள மாதிரி மாற போகிறேன், பல கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வரும்போது பசங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைஃப் வேற ஒரு உயரத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிற நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. ரீசெண்டாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட் 2 இயர் முடிச்ச ஸ்டூடெண்ட் ஏவியேஷனில் ஏர் இந்தியாவில் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிகோவில் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏவியேஷன் காலேஜில் ஒரு மிகப்பெரிய புதுமையாக இது வரைக்கும் யாருமே சார் படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாபை கொடுத்ததே இல்லை. ஏவியேஷன் காலேஜில் முதல் முறையாக நம்ம சென்னை சமிர்தா ஏர்போர்ட்டில் பல பேருக்கு பார்ட் டைம் ஜாப் வாங்கி கொடுத்துருக்கோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை இப்போ பார்க்க முடியுது. பார்ட் டைம் ஜாப் மூலமாக கிட்டத்தட்ட 25,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம மாணவர்கள் இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெருமை. இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக நாம் சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டால், இந்த எம்ஓஇ புரிந்துணர்வு எம்ஓஇ மூலமாக வெறும் 100 பேருக்கு மட்டும்தான் நமக்கு சீட் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. யூனிக்காக ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கு மொத்த சீட்டே வெறும் 100 சீட்டு மட்டும்தான். இது உங்கள் மூலமாக இது யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்களுடைய லைஃப் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய உயரத்தையும் தொடர்றதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ப்ரெஸ் மீட். ரெண்டாவது பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு ஏவியேஷன் காலேஜும் இந்த அயட்டா கோர்ஸை அதிகமாக வந்து ப்ரொமோட் பண்ணதில்லை. இங்கே இருக்கிற யாருக்காவது அயட்டா கோர்ஸ்னால் என்னன்னு பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? எனி ஒன்? அயட்டா அப்படின்னா எப்படி? பாஸ்போர்ட், அதாவது ஃபாரின் போனால் என்ன வேணும்? பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட் இருந்தால் தான் நம்ம ஃபாரின் போக முடியும். அதே மாதிரி ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணணும், பெரிய பொசிஷனுக்கு வரணும்னா இந்த அயட்டா சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அயட்டா சர்டிஃபிகேட் சொல்லி தர்றதுக்கு பல நிறுவனங்கள் இருக்குது. அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபா. எக்ஸாம் ஃபீஸ் நம்மலாம் கட்டியிருப்போம். நான் டிகிரி படிக்கும் போது எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ கட்டியிருப்போம்? தோராயமாக எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும்? நம்ம குழந்தைங்களாம் கட்டிட்டு தானே இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும்? ஒரு 1000 இருக்கும், 2000 இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த எக்ஸாம் ஃபீஸ் மட்டுமே 60,000 ரூபா, $500. இன்னைக்கு ரேஞ்சில் 50,000 சம்திங். அந்த எக்ஸாம் ஃபீஸ் முதல் கொண்டு கோச்சிங் 2 லட்சம் ஒருத்தர் உள்ள கோச்சிங் முதல் கொண்டு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபா ஒருத்தர் உள்ள அயட்டா கோர்ஸை என்டையராக நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் நம்மளுடைய சென்னை சமிர்தா ஸ்டூடெண்ட்டுக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நான் இங்கே சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த அயட்டா கோர்ஸை யார் நடத்த போகிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த கரிஷ்மா, இந்தியாவிலேயே அவங்கள பார்க்கலாம் நீங்கள் ப்ளீஸ் கம், அவங்க தான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் அயட்டா. ஸோ இவங்க இப்போ இங்கே லெக்சராக இருக்காங்க. இவங்க பல கரிஷ்மாவை கிரியேட் பண்ணக்கூடிய முக்கியமான ப்ராசஸில் இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க மூலமாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பல முக்கியமான ரேங்க்ல அயட்டா வந்துடுவாங்க. அடுத்த வருஷம் நான் உங்களுடைய ப்ரெஸ் மீட்டில் நான் இந்த ஸ்டூடெண்டோடைய சக்ஸஸை நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் ஆவலாகவும் இருக்கேன். ஏன் இந்த ப்ரெஸ் மீட் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் கொட்டி கிடக்குங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ருபீஸ் சேலரி, மிகப்பெரிய பொசிஷன். நமக்கெல்லாம் ஏவியேஷனா என்ன தெரியும்னா, மெஜாரிட்டி பீப்புளுக்கு பைலட்டு தெரியும், கேபின் க்ரூ தெரியும். இதை தவிர 38 டிபார்ட்மெண்ட் ஏர்போர்ட்டில் இருக்குங்க. நம்ம உள்ளே என்ட்ரானோன்னு செக்இன் கவுண்டர்லேருந்து ஆரம்பித்து பேக்கேஜ் கிளைமிங்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஃப்ளைட்டு ப்ராப்பராக பறக்கணும்னா லெஃப்ட் சைடில் உள்ள வெயிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுடைய பேக்கேஜ் உள்ளே போய் வச்ச உடனே 2 சைடில் இருக்கிற வெயிட்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் ஃப்ளைட்டால் பறக்க முடியும். அதை கவனிக்கிறவங்க டெஸ்பேச்சர், அவங்களுடைய சேலரி பல லட்சம். இது மாதிரி 38 டிபார்ட்மெண்ட் இருக்கிறத நாங்கள் இங்கேருந்து லைவாக உங்களுக்கு சொல்லித்தரோம். உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஏர்போர்ட் எங்கே இருக்குது? மீனம்பாக்கத்தில் இருக்குது. மினி ஏர்போர்ட் எங்கே இருக்குது? நம்ம மவுண்ட் ரோடில் நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல இருக்குது. நாங்கள் ஒரு மினி ஏர்போர்ட்டை உருவாக்குறதுக்கு பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த ஃப்ளைட் சுமாராக இங்கே வரலைங்க, ஃபாரினில் ரெடியானது. அதை கடல் கடந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வச்சு, ஃபாரின்ல இருந்து ஜெர்மனிலிருந்து டெக்னீஷியனை உள்ளே வர வச்சு
இதை அசம்பிள் பண்ணியிருக்கும். இந்த ஃப்ளைட்டுக்குள்ள நீங்கள் டைம் கிடைச்சா பாருங்க, உள்ள நீங்கள் பார்க்க முடியாத காக்பிட் உள்ள இருக்கு. ஒரு பைலட் எப்படி ஓட்டுறாரு அப்படிங்கிறத முதற்கொண்டு தெரிஞ்சுக்க முடியும். செகண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா நீங்கள் இதுவரை ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, ஃப்ளைட்டுக்குள்ளே பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ளைட் எப்படி இயங்குதுங்கிற இன்ஜின், ஃப்ளைட்டோட இன்ஜினே நாங்கள் மேலே வச்சுருக்கோம். அது பல கோடி ஆக்சுவலாக. அந்த பல கோடி இன்ஜின் இன்னைக்கு பசங்க நேரடியாக கற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஏர்போர்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மினியேச்சரை நாங்கள் இப்போ உருவாக்கியிருக்கோம். சென்னையோடைய ஏர்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவா நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, உலகத்துல இப்ப வரைக்கும் எத்தனை விதமான ஃப்ளைட் இருக்கு காசு இருந்தாங்கன்னா பிஎஸ்சி ஏவியேஷன், பிபிஏ இன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், இது வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ். டிகிரி கோர்ஸ் எல்லாமே 3 இயர்ஸ் கோர்ஸ். கேபின் க்ரூ அது 1 இயர் கோர்ஸும் டிப்ளமா இருக்கு, 2 இயர்ஸ் கோர்ஸ் டிப்ளமா இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டா, டிகிரி கோர்ஸ் ஸ்டூடெண்ட் முடிச்சா பெரிய பொசிஷனுக்கு போக முடியும், அடுத்தடுத்த லெவல் டெவலப்மெண்ட் போக முடியும். ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் 1 மந்த் 1 இயர் தான் எனக்கு இருக்கு, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா அது டிப்ளமா இன் வேரியஸ் கோர்ஸ் இருக்கு. கேள்வி மாதிரி 1 இயர்லேயே முடிச்சுட்டு ஓரளவு வேலைக்கு போயிட முடியும். 2 இயர் படிச்சாங்கன்னா 1 இயர் படிச்சவங்களை விட 2 இயர் படிச்சவங்க இன்னும் கொஞ்சம் அதிக சேலரியில் போக முடியும். ஸோ நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கறது பிஎஸ்சி ப்ரோக்ராமுக்கு தான் நாங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். ஏன்னா அதில் தான் நிறைய கற்றுக்க முடியும். ஏன்னா எந்த அளவு ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா தன்னை கற்றுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட். இங்கே என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னு கேட்டால், கிமு கிபி மாதிரி சென்னை சர்வதாவுக்கு முன், சென்னை சர்வதாவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்காகவே ஒரு தனி லெக்சர் இங்கே இருக்காங்க. மற்ற இடத்துலலாம் பாடம் சொல்லி தரதான் லெக்சர் இருப்பாங்க. அப்படி இல்லை, ஒன்றுக்கும் தனித்தனி ஆட்கள். அவங்களை எப்படி அழகுபடுத்துறது, அவங்களை எப்படி பியூட்டிஃபையா மாத்துறது, ஹேர் எப்படி இருக்கணும், எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தரதுக்குன்னே சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பர்ட். ஏற்கனவே ஏபிசி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க நேத்ரா மேடம் ஃபுல் டைம் அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டா, இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டை அழகுபடுத்துறது, க்ரூம் பண்றது. ஏன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு எது முக்கியமா தேவைன்னா ஸ்டூடெண்டோடைய க்ரூமிங் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது கம்யூனிகேஷன், எதை எங்கே எப்படி பேசணும், அதுக்கு தனியா இங்கே இருக்கு. இது தவிர பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், தன்னுடைய ஆளுமையை வேற லெவலில் இன்க்ரீஸ் பண்றது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதை சொல்லித்தரதுக்கு தனி லெக்சரர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால எங்களுடைய ப்ரியாரிட்டி 3 இயர்ஸ். அதாவதுங்க, அவருக்கு ஓரளவு ஒரு 3 இயர்ஸ் டைம் கொடுத்தாதான் ஒரு ஸ்டூடெண்ட் எங்களால் நல்லா உருவாக்க முடியும். அதனால we prefer more on BSc program. சார், இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க போறீங்க மிஸ்டர் பூமிநாதன், இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க போறீங்க இல்லையா, அவங்க எந்த பேசிஸ்ல வந்து அவங்க டெஸ்ட் ஏதாவது பண்ணுவீங்களா? சூப்பர் சார், நல்ல கேள்வி. நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணோம், ஒரு 500 சீட் கேட்டோம். ஆனால் இதுக்கு அது கொடுக்க மறுத்துட்டாங்க. குவாலிட்டியான ஸ்டூடெண்ட் இருந்தால் தான் அடுத்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நமக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம யாரை எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 பேர்கிட்ட இங்கே நம்ம யூஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. அவங்கள்ட்ட உண்மையான ஆர்வம் இருக்கா, பேஷன் இருக்கா, அந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கா, ப்ளஸ் ஒன்றுக்குமே ஒரு தகுதி இருக்குங்க. ஒரு கேபின் க்ரூவாக போகணும்னா இவ்வளோ வெயிட் இருக்கணும், இவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நார்ம்ஸ் இருக்குது இண்டஸ்ட்ரி. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், உண்மையான பேஷன், ஆர்வமும் உண்மையான ஒரு ஈடுபாடும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். ஸ்கின்னை பற்றியோ ரூரல் சிட்டி அதை பற்றியோ நாங்கள் கவலைப்படுறதே இல்லை. உண்மையான ஆர்வம் இருந்தால் எப்படிப்பட்ட பர்சனையும் எங்களால் உருவாக்கிட முடியும். அதனால் இன்டர்வியூ பண்ணுறோம். 50 பேரை ஒரு நாளைக்கு இன்டர்வியூ பண்ணால் 1%கோ 2%கோ வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னு கேட்டால், எப்போதுமே சார் ஒரு ஃபாரினுக்கு ஸ்டூடெண்ட் அனுப்பும் போது எங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே போய் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் சூப்பர், இந்தியன் அருமையாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் நம்ம என்டையர் இந்தியா கண்ட்ரியோட இமேஜ். ஸோ அதனால் ஆர்வம் உள்ள மாணவர்கள் நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் இந்த வாய்ப்பு. சார், இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அது எங்கெல்லாம் பண்ணுறீங்க? நம்ம இந்தியாவில் மட்டும் பண்ணுறீங்களா, இல்லை ஃபாரின்லேயும் பண்ணுறீங்களா? இன்ஸ்டியூஷன் எப்படியாப்பட்ட? ஆக்சுவலாக சார், நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு எல்லா மேஜர் ஏர்லைன்ஸ்லையுமே இன்டர்ன்ஷிப்பில் இருக்காங்க. மேஜர் ஏர்லைன்ஸ்லையும் இனிமே தான் இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் போகலாம். ஏர் ஏஷியா நம்முடைய முதல் தொடக்கமாக மே 1ஆம் தேதி அதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடக்க போகுது. இது மாதிரி ஏர் ஏஷியாவோட சிஇஓ வர்றாங்க.
அவங்க மூலமா நம்மளுடைய மாணவர்கள் அடுத்த மாசமே இந்த இது முடிக்கக்கூடிய ஏப்ரல்ல முடிச்சு எண்ட்ல முடிக்கிறவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனேயே என்ன பண்றோம்னா அவங்களுக்கு ஃபாரின்ல இன்டர்ன்ஷிப் கொடுக்க போறோம். அதே மாதிரி வேரியஸ் கண்ட்ரிகளை நாங்கள் இப்போ டைப் பண்ணியிருக்கோம் வேரியஸ் ஏர்லைன்ஸோட. தொடக்கம் முதல்ல ஏர் ஏஷியா, இதுக்கப்புறம் அடுத்தடுத்த இன்டர்ன்ஷிப் எல்லாமே வேரியஸ் மிக பிரபலமான ஸ்டார் ஏர்லைன்ஸ் வந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய ஏர்லைன்ஸில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் போக போகிறாங்க. கண்டிப்பாக அந்த சந்தோஷமான செய்தி எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட மிக விரைவில் பகிர்ந்து. Sir, what about the fee structure for these other students? So if the deserving students do not have money, poor background வந்தாங்கன்னா நல்ல கேட்குறீங்க. ஆக்சுவலாக மலேசியாவில் போய் 1 இயர் படிக்கணும் அப்படின்னா அங்கே இன்னைக்கு ஸ்டேஜில் இந்தியனுடைய வேல்யூக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ். ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் 6 லட்சம் ரூபா. இங்கே அதே கோர்ஸை இங்கே படிக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு ஆகக்கூடிய ஃபீஸ் 2.5 lakhs. ஒரு வருஷம் இங்கே 2 வருஷம் இங்கே படிப்பாங்க. 3வது வருஷம் மலேசியாவில் போய் யூனிகாமில் படிப்பாங்க. 6 மாதம் யூனிகாமில் இருப்பாங்க. 7வது மாதத்துலேருந்து கோலாலம்பூர் மாதிரியோ அல்லது மலேசியாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணுற காலகட்டத்திலேயே அவங்களுக்கு 50,000 60,000 வரை ஸ்டைஃபண்டாகவே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அவங்க எந்த ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. மொத்தத்தில் இந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்களுடைய கேப்பபிளுக்கு ஏற்ற மாதிரி அங்கேயே பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது இதை பயன்படுத்தி அவங்க நிறைய கான்டாக்டை கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் எல்லா ஏர்லைன்ஸோடையுமே ஒரு நல்ல தொடர்பு இருக்கு. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்லைன்ஸுமே இப்போ புதுசாக ஃப்ளைட்டை ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா ஏர்பஸ் எவ்வளோ இப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஏதாவது ஐடியா இருக்கா? 500 நியூ ஏர்பஸ் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இண்டிகோ ஏர்பஸ் 600 ஏர்பஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏர்பஸ் உருவாகிறதுக்கு 3 வருஷம் ஆகும், தயாரிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும். ஒரு ஃப்ளைட்டில் மட்டுமே எத்தனை பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு கேட்டால் கேபின் குரூ மட்டுமே 18 பேர் இருக்கும். ஒரு ஃப்ளைட்டில் கேபின் குரூ மட்டுமே 18. பைலட் எத்தனை பேர் இருக்கணும் ஒரு ஃப்ளைட்டுக்கு நினைக்கிறீங்க? 1 2 இல்லை 5 பைலட் இல்லை. ஏன்னா எனி எமர்ஜென்சி டே 24 ஹவர்ஸில் எத்தனை பைலட் அப்படின்னு கேட்டால் ரெடியாக 2 பைலட் அவர் வந்து முடிச்ச உடனே இன்னொரு பைலட் ரெடியாக இருக்கணும். மேபி பைலட்டு ஏன்னா ஒரு ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணுறது 2 பைலட் சார். ஒரு ஷிஃப்ட் முடிச்ச உடனே இன்னும் 2 பேர் வேணும். அவருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்தால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு பைலட் எப்போதுமே ரெடியாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளைட்டுக்கே 5 பைலட் தேவை, 18 கேபின் குரூ தேவை. இது மாதிரி 1100 ஃப்ளைட்டை இப்போ இந்தியாவிலிருந்து மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ தூரம் மேன் பவர் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தான் எல்லா கண்ட்ரிலையுமே ஒரு நாளைக்கு பல கோடி பேர் டிராவல் பண்ணுறதுனால இன்னைக்கு ஹை டிமாண்ட் ஏவியேஷனில் படித்தவங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் அந்த ஸ்கில்லாக வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி, விரல் விட்டு சொல்லிடுவோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது தான் சென்னை சமுதாயோட நோக்கம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் போகிறாங்க இல்லையா சார்? இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நேஷனல் கோர்ஸ் பிஎஸ்சி பிபிஏ எல்லாம் சொன்னேன் இல்லையா, அப்ளிகேட் வித் இது சர்டிஃபிகேட் கொடுக்குறது யாருன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி, நம்மளுடைய பப்ளிக் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அழகப்பா யூனிவர்சிட்டி. இன்டர்நேஷனல் போய் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வேர்ல்டு ஃபேமஸ் யூனிவர்சிட்டி யூனிகா. இவங்க தான் இவங்களுடைய சர்டிஃபிகேஷன் தான் வேலை வாங்கி தரது இவங்க தான், அந்த ட்ரைனிங் கொடுக்குறதும் இவங்க. இன்டர்ன்ஷிப் மூலமாக ஏர்ன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை தே கேன் யூஸ் இட் ஃபார் காலேஜ் ஃபீஸ் கட்டுறது யூஸ் பண்ணிக்கலாம். சார் இப்போயே அதான் பண்ணுறாங்க. நாங்கள் பார்ட் டைம் மூலமாக காலையில் காலேஜுக்கு வருவாங்க சார், ஈவினிங் ஆனால் ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? 25,000 வரைக்கும். இப்போ வருஷத்துக்கு எவ்வளவு? 3 லட்சம் ரூபா. இங்கே ஃபீஸ் எவ்வளவு ஒரு செமஸ்டர்னு பார்த்தா வெறும் 1 லட்சத்துக்குள்ள தான். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபீஸை அவங்களே கட்டிக்கிறாங்க. கட்டினது மட்டும் இல்லை, வீட்டுக்கு மாதம் மாதம் அனுப்பணும். இந்த ஒரு மிரக்கல்லாம் நம்மளுடைய சென்னை சமுதாய பாஸ் சார். சார் இந்த இயர் நம்ம சென்னை சமுதாயோடைய ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் முடிச்சது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிச்சது ஒரு 113 பேர். அந்த 113 பேருக்கு பிளேஸ்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னாக்க ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் அவங்களுடைய ஜாயினிங்காக வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் எக்ஸாமே முடிக்கல.
எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சு போய் ஜாயின் பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ ஜாப்பை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அவங்க அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்த க்ரோத். சார் 2035 வந்து 1.5 to 2 lakh experienced people want to report. So what is the demand supply gap now? எப்படி சார்? What is the demand supply gap now? சூப்பர் சார், நீங்கள் சொன்னது கரெக்ட். கிட்டத்தட்ட 2035 2030 இந்த 4 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் தேவைன்னு ஒரு கால்குலேஷன் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2.5 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் பேர் வேலை தேவை ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில். ஆனால் ரியாலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு வருஷமும் வெளியில் வர்றவங்க வெறும் 1.5 லட்சத்துலேருந்து 1.25 லட்சம் தான். அதுலேயும் ஸ்கில்டு பர்சன் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் விரல்விட்டு எண்ணிடலாம். ஸோ அதனால் இன்னைக்கு யார் தரவாக கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு 2030 இப்போ இந்த வருஷம் ஜாயின் பண்ணுறாங்க, 2026 3 இயர்ஸ் படிக்கிறாங்க, 2029 அவங்க முடிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோடைய நோக்கமே 2030 2035 ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட டபுளா மாற்றணும். இப்போ 163 164 இருக்கு. அதை அப்படியே டபுளா மாற்றணுங்கிறதுக்காகவே விகரஸா ஒர்க் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா கூட ஏவியேஷனுடைய மினிஸ்டர் சொன்ன ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. இந்தியாவுடைய ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி பொற்காலத்தில் இருக்கு. எந்த அளவுக்குன்னா எவ்ரி 45 days ஒன்ஸ் ஒரு நியூ ஏர்போர்ட் உருவாகிட்டே இருக்கு. நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. நான் ஒரு வீடு கட்ட எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு வருஷம் ஆயிடுமா? ஒரு வீடு கட்ட 1 வருஷம் ஆயிடும். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய இந்தியாவோட டெவலப்மெண்ட் எவ்ரி 45 days ஒன்ஸ் ஒரு நியூ ஏர்போர்ட் உருவாகிட்டே இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம். இந்த டிப்ளமா கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, இந்த டிப்ளமா முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு? சார், டிப்ளமாவுக்கும் டிகிரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். டிப்ளமா கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செமஸ்டர் ஃபீஸ் 60,000 இருந்து செமஸ்டர் ஃபீஸ் 60,000 இருந்து கிட்டத்தட்ட 1.25 லட்சம் வரைக்கும் கிட்டத்தட்ட 32 கோர்ஸ் இருக்கு. யாருக்கு எதுக்கு எலிஜிபிள், யாருக்கு எதில் ஆர்வம் இருக்கு, இதெல்லாம் நாங்கள் இன்டர்வியூ வச்சு கிட்டத்தட்ட 3 விதமான இன்டர்வியூ நடக்கும். வந்தவொடனே எல்லாருக்கும் கோர்ஸ் கொடுக்கறது இல்லை. நாம் என்ன பண்ணுறோம்னா இன்டர்வியூ பண்ணி 3 பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க. முதல்ல வந்தோடனே அட்மிஷன் ஹெட் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அவங்களுக்கு மேலே ஒரு விபி இருப்பாங்க, அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல் சார் இன்டர்வியூ பண்ணி முடிச்சுட்டு ரைட்டு இவருக்கு சீட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவர் ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இங்கே யாருக்குமே சீட் கிடையாது. இந்த 3 ஃபில்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்து டிப்ளமாவா, அடுத்து டிகிரியா, இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டா, இல்லை மாஸ்டர் டிகிரியா அப்படிங்கிறத பற்றி நாம முடிவெடுக்கணும்.